Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பூஜைக்கு வாங்குன பொரிய வச்சு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்காக நான் இன்னைக்கு மெஷரிங் கப்ல 3 கப் அளவு பொரி எடுத்துர்க்கேன். இந்த பொரியை வந்து நம்ம பார்க்கிறதுக்கு நிறைய தான் இருக்கும், பட் நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கும்போது ரொம்பவே பவுடர் கம்மியா வரும். அதனால 3 கப் அளவு எடுத்துக்கோங்க. இது அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பவுடரை அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சிருக்கணும். அரைச்சு வச்சிருக்கிற இந்த பொரி பவுடரை அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயமா நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பைண்டிங்காக ஒரு 1/4 கப் அளவு மட்டும் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பொரியிலையும் உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு கூடவே ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுன்றது தெரியும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நார்மலான சப்பாத்தி மாவெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரே நேரத்தில் தண்ணியை ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கணும். இப்போ நம்ம வந்து ஷேப் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வந்து உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவு எடுத்து சின்ன உருண்டைகளாகவும் நீங்கள் உருட்டி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக ஓவல் ஷேப்பில் செஞ்சுட்டு இந்த மாதிரி 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு தேய்ச்சிங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஈவனாக கலந்து கொடுங்க. மீடியம் ஹீட்லேயே வேக விட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இது கூட நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனே வரும்.